2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர் முகங்கள். ஏற்கனவே இதை நான் ஷார்ட்ஸில் பேசிட்டேன். முக்கியமான கண்டென்ட்டு. அதில் நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா, 2500 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து கீழடியில் கிடச்சிது. வராட்டி பரவாயில்ல, கீழடியில் கிடச்சிது. அங்கே கீழடியில் சலூன் இருந்துச்சா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் வந்து மீசை வைக்கலையா? சவரம் பண்ணாங்களா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன ஆதி மனிதனாக இருந்தோம்? 2500 வருஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு சங்க காலத்துடைய பீரியடு. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இரும்பை பயன்படுத்தியிருக்கோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு பயன்படுத்துறதுன்னா சாதாரண விஷயமா? முதல்ல செம்பு தான் மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்னா செம்பு ஒரு 1000 டிகிரியில் உருகிருச்சு. கல்லை தேய்ச்சோம்னா தீ வரும், தீப்பட்டா மெட்டல் வந்து உருகி இருக்கும். அந்த மெட்டல் செம்பு. அதுக்கப்புறம் தான் இரும்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்கே சிந்து சமவெளியில் வெண்கல காலம் பிரான்ஸ் பயன்படுத்தின சமயத்தில், செம்பு பயன்படுத்தின சமயத்தில் தமிழ்நாட்டில் நம்ம இரும்பு பயன்படுத்தியிருக்கோம். அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்திருக்கோம். இங்கே பாருங்க, சிந்து சமவெளியை பற்றின கேள்வி. ஹரப்பா மக்கள், ஹரப்பானா 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 இயர்ஸ் எகோ. அங்கே 2500 தான் நம்ம சொல்கிறோம். 5000 இயர்ஸ் எகோ சவரம் பண்ணுவதற்கு எந்த கத்தி பயன்படுத்துகிறாங்கன்னா, செர்ட் அப்படிங்கிற கல்லால் செய்யப்பட்ட கத்தி, ரோரி செர்ட்டு. இவங்களுக்கு வெண்கலத்தை உருக்க தெரியும். வெண்கலத்திலேயே சிலை செஞ்சுருக்காங்க. இந்த பாருங்க, ஷேப்பிங்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. பூசாரி அரசன் 9th புக்கில் அழகாக போட்டிருக்கு. ஸ்ட்ரீட்டை நுழைக்கல்லால் செய்யப்பட்ட உருவம் இது. அதுவும் டிஎன்பிசி கொஸ்டின். சரியா? ஸோ இப்போ முக்கியமான கண்டென்ட் பார்ப்போம். சிந்து சமவெளியை பற்றின ஆய்வு நூல்கள். ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை அப்படிங்கிறது இங்கிலீஷில் திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர். அடுத்து சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் தமிழ் எழுதியிருக்காரு. அதுவும் ஆர் பாலகிருஷ்ணன் தான். அடுத்து கீழடி, திஸ் இஸ் சங்கம் ஏஜ் அப்படிங்கிற புக்கை திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து கீழடி முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படிங்கிற புக்கு சிவானந்தம் அப்படிங்கிற வந்து எழுதியிருக்காரு. அடுத்து கீழடியில் கேட்ட தாலாட்டுகள் தமிழில் ஈரோடு தமிழன்பன் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா த இந்தஸ் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் கன்கார்டன்ஸ் அண்ட் டேபிள்ஸ் அப்படிங்கிறது ஐராவதம் மகாதேவன் ஆங்கில மொழியில். இது என்ன பியூட்டினா, யாராவது சிந்து மொழி எழுத்த படித்து சொன்னால் $1 மில்லியன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் 8.5 கோடி ரூபா கிட்டத்தட்ட கொடுக்கறதா சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.